அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். ரைட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறதுன்னு சொல்லிட்டு சொன்னால் 2026 ஐசிடி பேப்பர் எப்படி வரும். இந்த முறை வரக்கூடிய ஐசிடி பேப்பர் எந்த ஏரியாவை மெயினாக டார்கெட் பண்ணிக்கும், நீங்கள் இந்த இருக்கிற 52 நாள் அப்படி இல்லாட்டி 54 நாள் இதுக்குள்ள எப்படி நீங்கள் ஐசிடி சிலபஸை கவர் பண்ணி கொண்ட ஒரு மெயின் சாப்டர்ஸை மெயினாக டார்கெட் பண்ணி ஒரு 5 அல்லது 6 பாடங்களை மெயினாக டார்கெட் பண்ணி எப்படி நாங்கள் ஒரு பி ஒன்றுக்கு இல்லைன்னா சி ஒன்றுக்கு போகிறது. எஸ் லிஸ்ட் இல்லை, பி ஒன்று அல்லது சி, ஒரு 5 பாடம் அல்லது 6 பாடம் அதை மெயினாக டார்கெட் பண்ணி பி ஒன்று இல்லாட்டி சி ஒன்றுக்கு எப்படி போகிறேன்னு சொல்லி மெயினாக பார்க்க போகிறேன். இந்த ஏரியாவில் 2026 பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும். இப்போ 2025 வச்சு பார்க்குறேன்டா, 2023, 24, 25, 23, 24 ஒரே ஸ்ட்ரக்சர் தான், கேள்விகள் எதுவுமே மாறல. அதே மாதிரி போடக்கூடியது அப்படியே போட்டுக்கணும். வந்து 2025 ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகி பெரிய ஒரு மாற்றம் உண்டு இது பண்ணினேன். அப்போ அதே மாதிரி 2026 பேப்பர் எந்த மாதிரி வரையணும். ரைட். 2026 பேப்பர் எந்த மாதிரி வரையணும், 24, 25 எப்படி வந்து அதைப்படி 26 இப்படி கவர் ஆகும். எந்த ஏரியாவில் கூடுதலான பகுதி கேள்விகள் வரும் அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறேன். ரைட். ஒரு 30 நிமிஷம் அல்லது 35 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு மாதிரி பார்ப்போம். ரைட். பார்ட் 1 இன்னும் கெஸ்ஸிங்கில் இல்லை. பார்ட் 1 பேப்பர் ஒன்று தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்க ஃபைனல் பேப்பர் உண்டு. அதில் எக்ஸ்பெக்டட் ஏரியா எந்த மாதிரி, எந்த ஏரியாவை மெயினாக டார்கெட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நான் ஃபைனல் பேப்பர் செய்கிற நேரம் இது பண்ணிவிட்டேன். சரி. ஃபைனல் செமினாரோட செய்கிற நேரம் எப்படி எக்ஸ்பெக்டட் ஏரியா எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். ரைட். லாஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அனலைஸ் பண்ணதில் 2025 ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிக்கிற, 2023 நெட்வொர்க் பகுதி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிற. அப்படி பார்க்க போனால் ஓவரோல் இது மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. சரி. மைக் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி கொண்டீங்கன்னா சரி, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ரைட். அப்போ பார்ட் 1 கேள்விகள் கெஸிங் பண்ண கொஞ்சம் கஷ்டம். அதை பற்றி தான் நான் இது பண்ணி கொண்டிருக்கிறேன், அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது எப்படி வரும்னு சொல்லி பார்ட் 2ல ஸ்ட்ரக்சர் பார்ட் ஃபஸ்ட்டுக்கு வரும், டிரெக்டாக வரும். பார்ட் 2ல ஸ்ட்ரக்சர் பார்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மார்க்ஸுக்கான கேள்வி, 10 மார்க்ஸுக்கான கேள்வி அதை ரெண்டா பிரிக்கும். அதுல 5 மார்க்ஸுக்கான கேள்வியை இங்க வரப்போறது. ஸ்ட்ரக்சர் பார்ட்ல ஃபர்ஸ்ட் கேள்வி HTML, CSS, CSV இதை பேஸ் பண்ணி வரும். அப்படின்னா யூனிட் நம்பர் 10. அப்ப இதுல உங்களுக்கு நார்மலா தெரியும், HTML ஒரு கோடிங் ஒன்று தந்து அந்த கோடிங் எப்படி இது பண்ற, அது அவுட்புட் எப்படி, CSS எப்படி நாங்கள் HTML யூஸ் பண்ற, PHP பொதுவா வரக்கூடிய ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கும். அது எப்படி அந்த ஆர்டர்ல வருமோ அந்த ஆர்டர்ல அப்படியே வரும் PHP. அதுல மாற்றம் இல்லை. தேவைண்டா இதுல ஒன்றோ சி பாட்டுன்னு உடச்சி அதுல யூனிட் 1 கேள்வி ஒன்று, ஏதாவது அப்படி இல்லைண்டா யூனிட் 2 கேள்வி ஒன்று ஹெட் பண்ணப்படலாம். சரி. அந்த 1ஆம் கேள்வியோட 2ஆம் கேள்வி ஸ்ட்ரக்சர்ல வரப்போறது சிஸ்டம் பாடம் யூனிட் நம்பர் 7. யூனிட் நம்பர் 7 எப்பயுமே இங்க ஸ்ட்ரக்சர் பார்ட்ல இதுவரைக்குமே இல்லை. ஒரு டிஎஃப்டி வரைபடத்தை வரீங்கோ, கண்டெக்ட் டயக்ராம் வரீங்கோ, அப்படின்னு ஒரு டயக்ராம் வரைகிறத பத்தி எதுவுமே சொல்லப்படலை. இனியும் டயக்ராம் வரைகிறத பத்தி எதுவும் சொல்லப்படல. தேவைண்டா டயக்ராமை தந்து அதுல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்கலும். இதுவரைக்கும் சிஸ்டம் பாடத்துல அப்படித்தான் வந்தீங்க. அப்ப முன்னுக்கு சிஸ்டம் பாடத்துல வரக்கூடிய அந்த வரைபடம் வரைகிறதுக்கான சரியான தரவு பாய்ச்சல், பிழையான தரவு பாய்ச்சல், தவறான தரவு பாய்ச்சல் இது வரக்கூடிய தான் சீக்கிரம். மற்றது ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்ஸ் பாடத்துல மெயினா ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரிக்யர்மெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர் பகுதியில கேட்கப்படலாம். சரி. இதோட சேர்த்து யூனிட் 1, யூனிட் 2 இது டார்கெட் பண்ணி படையலும். இங்க உடுபட்டா 1ஆம் கேள்வியில் உடுபட்டா 2ஆம் கேள்வியில வரும், 2ஆம் கேள்வியில் உடுபட்டா 1ஆம் கேள்வியில வந்து இப்படியுமே 1ஆம் கேள்வி 2ஆம் கேள்வி ஸ்ட்ரக்சர்ல எதிரியோட போட்டுதே தான். சரி. அது 2 கேள்வி. 3ஆம் கேள்வி மெயினா டார்கெட் பண்ணிக்கும் பைத்தன் யூனிட் நம்பர் 9.
மூணாம் கேள்வி மெயினா டார்கெட் பண்ணிக்கும் பைதன் கேள்வி. பைதன் கேள்வியில இதை பொறுத்தவரையில வேணும்டா ஒரு பாய்ச்சல் கோட்டு வரைபடத்தை தந்து அந்த பாய்ச்சல் கோட்டு வரைபடத்துல ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வரக்கூடிய சான்சஸ். அப்படி இல்லைன்னா ஒரு கோடிங் செட் ஒன்று தந்து ஃபுல்லாவே அதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். மற்றது பைத்தன் அவுட்புட் எடுக்கக்கூடியது வந்து இல்லையும். அவுட்புட் பொதுவாக பார்ட் ஒன்லையும் வரக்கூடிய இது இல்லையும். சரி, மூணாம் கேள்வி பேஸ் பண்ணி வந்திருக்கும். கட்டாயம் பைதன் கேள்வி ஒன்றை பேஸ் பண்ணிக்கும். நாலாம் கேள்வி ஓஎஸ் போடப்படலாம். யூனிட் நம்பர் 5 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை கேல்குலேஷன். அடுத்தது மாய நினைவகம் எப்படி, பௌதிக நினைவகம் எப்படி கேல்குலேஷன், கான்டெக்ஸ்ட் டயக்ராம், 7 ஸ்டேட் டயக்ராம், இதெல்லாத்தையும் வச்சு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் 4ஆம் கேள்வி கேட்கப்படலாம். சரி, இந்த ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போறது மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா, எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு போற பார்ட் 2 முடிஞ்ச போற இப்ப ஆகஸ்ட் 29 பார்ட் 1, பார்ட் 2 வந்து செப்டம்பர் 1 இதை பார்த்துட்டு ஈவினிங் மெசேஜ் ஒன்று சொன்னீங்கன்னா சரி, இதே ஸ்ட்ரக்சர்ல வந்தாங்க. சரியா, ரைட். அதே மாதிரி அப்ப எங்களோட ஸ்ட்ரக்சர் கேள்வி சரி, ஸ்ட்ரக்சர் கேள்வியில மெயினா டார்கெட் பண்ணிக்கொண்டா சரி. அப்ப நான் இண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோட டார்கெட்டட் கிளாஸஸ். அப்படின்னா மெயின் சாப்டர்ஸ் என்னென்ன பார்க்கணும், அந்த மெயின் சாப்டர்ஸை எப்படி நாங்கள் கவர் பண்ற ஃபுல் ரிவிஷன் கொண்டு போவோம். பாஸ்ட் பேப்பர்ஸ் எப்படி, அதுல எக்ஸ்பெக்டட் எந்த மாதிரி கேள்வி வரலாம், அதை பத்தி ஃபுல் ரிவிஷன் வந்து இண்டேலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். சரி, ஃபைனல் கவுண்ட் டவுன் சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றில் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ உங்களோட ஸ்ட்ரக்சர் பார்ட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல். சரி, ஸ்ட்ரக்சர் பார்ட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஃபைனல் கவுண்ட் டவுன் சொன்ன அந்த ப்ரொஜெக்ட்ல செய்யறோன்னு வாங்கினா அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா சரி. ரைட், சரி. அடுத்தது பார்ட் 2 அது. பார்ட் 2 5ஆம் கேள்வி வார மாதிரி மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. வளமையா வார மாதிரி லொஜிக் கேட்ஸ் பாடத்துல வரும். இந்த லொஜிக் கேட்ஸ்ல 2025 போட்ட மாதிரி டஃபா வராது. இருந்தாலும் அந்த வசனம் மாதிரி வர பந்தியல் வர மாதிரி இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. அப்படி இல்லைண்டா அந்த தர்க்க சுற்று எப்படி இதுகளில் கேட்கப்பட்டோ, பழசு இதுல கேட்கப்பட்டோ அதே மாதிரி தர்க்க சுற்றுகளை வச்சு அதுல பூலியன் கோ எடுக்கணும், அதுக்கான உண்மையாட்டவனை டிசைன் பண்ணணும், இதை பேஸா வச்சிருக்கலாம். அப்படி இல்லைண்டா இதுவரைக்கும் வந்தில்லாத ஒரு இது ஒன்றுதான் ஒரு காணோ வரைபடம் ஒன்றை வச்சு உண்மையாட்டவனை டிசைன் பண்றது. இதுவரைக்கும் வந்தது தர்க்க சுற்றொண்டை வச்சு உண்மையாட்டவனை டிசைன் பண்ணது, ஒரு பெரிய செயல் ஒன்று எடுத்து அதுல உண்மையாட்டவனை டிசைன் பண்ணது, அதை வச்சு தான் பண்றது. இதுவரைக்கும் வரல காணோ வரைபடத்தை வச்சு ஒரு உண்மையாட்டவனை டிசைன் பண்றது. அதையும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. அதே போல 2024 தான் அரை கூட்டி முழுமை கூட்டிட பயன்பாடு கேட்டு வந்து. ஆனா அரை கூட்டிட சர்க்கிள் டிசைன் பண்ணதில்ல, முழுமை கூட்டிட சர்க்கிள் டிசைன் பண்ணதில்ல. அப்ப இதுல 5ஆம் கேள்வியில எதிர்பார்க்கணும் அரை கூட்டி முழுமை கூட்டி. பிளிப்ளாப் 2023 ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். 2023 ஸ்டார்ட் பண்ண. அப்ப 2023 போட்டது நோ பிளிப்ளாப் உண்டு. 2024 பிளிப்ளாப் பத்தி எந்தவித கேள்வியும் வரல. வேணும்டா அந்த பார்ட் 2ல பிளிப்ளாப் வச்சு ஒரு தியரி கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். 2025 பார்ட் 1ல பிளிப்ளாப்ல ஒரு கேள்வி வந்த. இதுவரைக்கும் நான் பிளிப்ளாப் கேட்டு வரல. லாஜிக் கேட்ஸ்ல நான் பிளிப்ளாப்பையும் எதிர்பார்த்தீங்கன்னா சரி. ரைட், அவ்வளவுதான். லாஜிக் கேட்ஸ் ஏரியா மெயினா டார்கெட் பண்ணும் ஒரு பூலியன் விதியை சுருக்குறது எப்படிங்க. இரண்டா ஒரு 3 மார்க்ஸுக்கான கேள்வி வரக்கூடிய. ரைட், பூலியன் விதியை வச்சு சுருக்கி அதிலிருந்து எடுக்கிறது எப்படியான இடத்துல லாஜிக் கேட்ஸ்ல மெயினா டார்கெட் பண்ணும். சரி, ரைட். அடுத்தது 6ஆம் கேள்வி. 6ஆம் கேள்வி வளமையா வார மாதிரி நெட்வொர்க் ஏரியா. வளமையா வார மாதிரி நெட்வொர்க் ஏரியா வரும். இந்த நெட்வொர்க் ஏரியால கிளாஸ் B டார்கெட் பண்ணுங்களோ, அப்படி இல்லாட்டி வேரியபிள் அண்ட் சப்நெட் மாஸ்க் டார்கெட் பண்ணும். கிளாஸ் B
அல்லது வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்கிங். இதோட சேர்த்து சர்வர்ஸ் தியரி, சர்வர்ஸ் எப்படி வர சர்வர்ஸ் தியரி, லேயர்ஸ், ஓஎஸ்ஐ லேயர்ஸ் 7 கேட்டகரியும், அந்த ஓஎஸ்ஐ லேயர்ட 7 லேயர்ஸும், அந்த லேயர்ஸ்ல வரக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் லேயர்ஸ்ல யூஸ் பண்றது. மற்றது டயக்ராமிங், பெரிய ஒரு டயக்ராம் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. சரி, நெட்வொர்க் டயக்ராம், பெரிய ஒரு டயக்ராம் வரையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரீசன் என்னன்னா 2021 2022 தான் பெரிய ஒரு டயக்ராம் நாங்கள் வரைஞ்சி. அதுக்கு பிறகு அந்த பரும்பரி வரைபடம் ஒரு லைன்ல வர மாதிரி கேள்வி, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று எப்படி பிரிண்டரோட கனெக்ட் பண்றேன், அதைத்தான் டார்கெட் பண்ணீங்க. ஆனா பெரிய ஒரு டயக்ராம் டார்கெட் பண்ணிக்கல. சரி, அப்ப நெட்வொர்க்ல ஒரு டயக்ராம் உண்ட டார்கெட் பண்ணீங்கன்னா சரி. ரைட், அது 6ஆம் கேள்வி. விளங்காட்டி உங்களுக்கு கேட்கலாம். சரி, டவுட் இல்லைன்னு சொன்னா சரி, மைக்கோன் பண்ணி பேசுங்க. 7ஆம் கேள்வி ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதோட சேர்த்து இ-காமர்ஸ், அதோட ஏஜென்ட் டயக்ராம், ஏஜென்ட் டெக்னாலஜி வரும். 7ஆம் கேள்வி மெயினா ஐஓடி, இ-காமர்ஸ், ஏஜென்ட் டெக்னாலஜி வச்சு வரும். அப்ப ஏஜென்ட் டயக்ராம் எல்லாம் எப்படி வருது அதெல்லாம் இது பண்ணி கொண்டா சரி, மெயினா டார்கெட் பண்ணிக்கொண்டா சரி. சரி, 8ஆம் கேள்வி, இவர்தான் பேப்பர்ல மெயின் பார்ட் ஒன்று எடுக்கக்கூடிய ஆள், பைத்தன். பைத்தன்லயும் ஒரு பெரிய செயல் ஒன்று தந்து, ஒரு பெரிய செயல் ஒன்று தந்து, அந்த செயலிருந்து தேவைண்ட ஒரு அட்டவணை ஒன்று மாதிரி தந்து, ரவி இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிற, முகமது இவ்வளவு யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் ஒன்று தந்து, அந்த டேபிளை வச்சு அதுக்கான ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய மாதிரி இதை வந்து கால்குலேட் பண்ணதுக்கு மாதிரி இது பண்ணாதான் பைத்தன் நீங்க தெரிவு செய்யறதா இருந்தேன்னு, பைத்தன் தெரிவு செய்யவாகும். சரி, பைத்தன் தெரிவு செய்யறதா இருந்தேன்னா நீங்க அந்த மெயின் பேசிக்ஸை கொஞ்சம் இது பண்ணி கொண்டீங்கன்னா சரி, பார்ட் 1ல தீர்க்கக்கூடிய மாதிரியும் பழகினீங்கன்னா சரி. ரைட், அடுத்தது 9ஆம் பாடம் டேட்டாபேஸ். அது பொதுவா வர மாதிரியே தான் டேட்டாபேஸ். இதுல என்னண்டா ஏ பார்ட் வந்து இஆர் வரைபடம் வருகிறது. இதுவரைக்கும் இஆர் வரைபடம் வரைகிறதுக்கு தான் வந்த, இஆர் வரைபடத்தை வரைஞ்சதுக்கு போற கேள்வி கேட்கல, அதையும் பார்த்துக்கோங்க. இஆர் டயக்ராம் வரைஞ்சி தந்துட்டு அதுக்கான கேள்வி பண்ணி தந்து அப்படி கேட்கப்படலாம். இதை விபரீங்கோ அப்படின்னு நீங்க இதை ஃபங்க்ஷன் எழுத வேண்டி வரும். சரி, இஆர் வரைபடம். அடுத்தது நார்மலைசேஷன் பார்ட் வரும். நார்மலைசேஷன் செவ்வனவாக்கம் பாடம். அதுக்கு பிறகு எஸ்கியூஎல் பகுதி, கிளாஸ் ஏபிசின்னு 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு. சரி, தனி கேள்வி. 10ஆம் கேள்வி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அல்லது வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்டை மெயினாக அதை சொன்னோம். யூனிட் நம்பர் 10, யூனிட் நம்பர் 5 இல்லாட்டி யூனிட் நம்பர் 10. சரி, அப்ப இந்த 6லையும் நீங்க 4 தெரிவு செய்ய போற, அந்த 4ஐயும் எப்படி தெரிவு செய்ய போறதுன்னு சொல்லி நான் இப்ப அடுத்தது சொல்றேன். நீங்க எந்த மெயின் ஏரியாவை நீங்க டார்கெட் பண்ணணும். சரி, சரி, அப்படி டார்கெட்டட் ஏரியாஸ்னா வந்து 3ஆம் பாடத்திலிருந்து 8ஆம் பாடம் வரைக்கும் டேட்டாபேஸ் வரைக்கும் அந்த டார்கெட்டட் மெயின் ஏரியாஸ் வந்து திருப்பி செய்யற வேண்டியானாக்க ஜாயின் பண்ணலாம். சரி, அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று போட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி டைம் இருந்தா நான் பைத்தனையும் கவர் பண்ணிருக்கேன். சரி, சரி, அப்ப இந்த இதுதான் என்னோட பார்ட் 2க்கு வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். சரி, இப்ப நீங்க மெயினா டார்கெட் பண்ண வேண்டிய ஏரியா கொஞ்சம் இது. எந்த ஏரியாவை நீங்க டார்கெட் பண்ணினா ஒரு பி ஒன்று அல்லது சி ஒன்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஏரியா தான் இது. சரி, நான் 2024 2025 அனலைஸ் போட்டேன். அதை வச்சு 2026 பார்ப்போம். ரைட், 2024 ஒரு கேள்விக்காக எவ்வளோ
எத்தனை மார்க்ஸ் ஒதுக்கப்பட்ட, அதே மாதிரி 2025 எவ்வளவு ஒதுக்கப்பட்ட, அதை பார்ப்போம். 26 எவ்வளவு ஒதுக்கப்படும். அப்ப நீ அவ்வளவு லேசாகும். இதுல நீங்க எந்த பகுதியை வெயிட் பண்ண போற, ரைட்? அப்ப எங்களுக்கு நோமலா தெரியும், ஐசிடி பாடத்துல எல்லாம் 13 பாடங்கள். 13 பாடங்கள்லையும் 1ஆம் பாடம் எடுத்துக்கொண்ட நீங்க, 1ஆம் பாடம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப எண்ணக்கரு பாடம். எண்ணக்கரு பாடத்துல 2024 7 மார்க்ஸுக்கான கேள்வி வந்தீங்க, 2025 3 மார்க்ஸுக்கான கேள்வி வந்தீங்க, ரைட்? அரைவாசி குறைஞ்சிங்க. 2024 7 மார்க்ஸும் 2025 3 மார்க்ஸுக்கும் வந்தீங்க. இதே மாதிரி 2ஆம் கேள்வி கணனி அறிமுகம் பாடத்துல 2024 5 மார்க்ஸுக்கும் 2025 6 மார்க்ஸுக்கும் வந்தீங்க, 1 மார்க்ஸை கூப்பி. இதே மாதிரி 3ஆம் பாடம் நம்பர் சிஸ்டம் தரவு பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய பாடம். 3ஆம் பாடத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தது 6.5 மார்க்ஸ் 2024, 2025 வெறும் 3 மார்க்ஸ். இதுல வரக்கூடிய ஏரியா என்ன? 3ஆம் பாடத்துல வரக்கூடிய ஏரியா இரும என்ன பதின்மத்துக்கு மாற்றுறது, இரும தசம என்ன பதின்மத்துக்கு மாற்றுறது, பதின்ம தசம என்ன இருமத்துக்கு மாற்றுறது, திருப்பி ஆஸ்கி போர்டை பத்தி ஒன்று கேட்டு அந்த மாதிரி தான் வரப்போகுது, பேரிட்டி பிட்டோட சேர்த்து. சரி, ரைட். 4ஆம் பாடம் லாஜிக் கேட் பாடத்துல 2024 10.5 மார்க்ஸ் ஒதுக்கப்பட்டிருந்த 2025 9.5 மார்க்ஸ். யோசிப்பீங்க என்னண்டா, பார்ட் 2ல 15 மார்க்ஸ் தாரதானே, அப்பயே 10.5 15 மார்க்ஸ் நினைவு வச்சுக்கோங்க. 15 மார்க்ஸ் நாங்க 2ஆ பிரிச்சு 7.5 மார்க்ஸ் தான் கொடுவோம். 15 2ஆ பிரிச்சு 7.5 மார்க்ஸ் தான் கொடுவோம். அந்த 7.5 சேர்த்து எக்ஸ்ட்ரா 3 கேள்வி பார்ட் 1ல, அதுதான் 10.5 மார்க்ஸ். 5ஆம் பாடம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் 2024 9 மார்க்ஸுக்கும் 2025 5 மார்க்ஸுக்கும் வந்து, ரைட்? 2024 9 மார்க்ஸும் 2025 5 மார்க்ஸுக்கும் வந்து. 6ஆம் பாடம் நெட்வொர்க் தரவு தொடர்பாடலும் வலையமைப்பு. 6ஆம் பாடத்துக்கு 2024 13.5 மார்க்ஸும் 2025 14.5 மார்க்ஸும் எடுத்தீங்க, 1 மார்க்ஸை கூட்டு. 2026 வரைக்கும் நாங்க குறை பார்த்து போட்டுக்கொள்ளும். 7ஆம் பாடம் முறைமை சிஸ்டத்தை பத்தி பார்க்கிறேன்னா, சிஸ்டத்துல 2024 13, 2025 12 மார்க்ஸ் ஒதுக்கப்பட்டது சிஸ்டம். 8ஆம் பாடம் டேட்டாபேஸ் தரவுத்தள முகாமைத்துவம் 14.5, 13.5 ஒதுக்கப்பட்டது, ரைட்? 9ஆம் பாடம் பைத்தன் பேப்பர்ல மெயினா எடுக்கக்கூடிய மெயின் சாப்டர் இவர் தான் பேப்பர்ல மெயினால். 2026 17.5 மார்க்ஸும் 2025 18 மார்க்ஸும் வந்து, ரைட்? 10ஆம் கேள்வி அல்ல, 10ஆம் பாடம் வெப் டெவலப்மெண்ட் வலைத்தள விருத்தியாக்கம். இது 10 மார்க்ஸுக்கும் இங்க 15.5 மார்க்ஸுக்கு வந்திருந்த 2025. அப்ப வெப் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டது, சரியா? HTML CSS PHP அந்த ஏரியாவுக்கு SQL கனெக்ட் பண்றது, ஃபைல் ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் வச்சு 2024 2025 5.5 மார்க்ஸை கூட்டி. 11ஆம் பாடம் பொருட்களின் இணையம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 4 மார்க்ஸ் 2 வருஷமுமே 4 மார்க்ஸ், சரி. 12ஆம் பாடம் இ-காமர்ஸ் இலத்திரனியல் வணிகம், இலத்திரனியல் வர்த்தகம். இங்க 4, இங்க 3, ரைட்? அடுத்தது 13ஆம் பாடம் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இன் ஐசிடியில் எதிர்கால போக்குல 3.5 மார்க்ஸ் 2024 இங்க 7.5 மார்க்ஸ் ஒதுக்கப்பட்டிருந்த. எவ்வளவு முக்கியத்துவம் என்று பாருங்க. கடைசி பாடம் என்ன சொன்னா, ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் தான். உனக்கு ஐசிடி பாடத்தை படிச்சு என்ன செய்ய போறேன்னு சொல்லிதான் நீங்க கேட்க போகுது. அப்ப இதுதான் 2024 25 நிலை, சரி, ரைட்? இப்ப இதை வச்சு
நீங்க எந்த ஏரியாவை டார்கெட் பண்ணணும்னு சொல்லி இப்ப நான் முடிவு செஞ்சுதான். ரைட். எந்த ஏரியாவை நீங்க டார்கெட் பண்ணணும்னு சொல்லி முடிவு செஞ்சுதான். இப்ப உங்களுக்கு ஈக்கிறது வெறும் 52 நாள். 52 நாளை வச்சுக்கொண்டு ஐசிடி பாடத்தையும் படிச்சு, கொமர்ஸ் இருக்கிறார்கள் அக்கௌண்டிங்கையும் படிச்சு, எக்கனாமிக்ஸையும் படிச்சு, பிசினஸையும் படிச்சு, ஆர்ட்ஸ் இருக்கிறார்கள் ஜியோகிரபி அது இது எல்லாத்தையும் படிச்சு, இந்த டெக்னாலஜி பாடம் எடுக்கிறார்கள் பிடெக் மீடெக் எல்லாம் படிச்சு இந்த 13 பாடத்தையும் கவர் பண்றது போய்த்தர. இப்ப யோசிக்கிறீங்க கடைசி 2 மாசத்துல நாங்க 1ஆம் பாடத்திலிருந்து 13ஆம் பாடம் வரைக்கும் அப்படியே பார்ப்போம். பார்த்தால் ஏசி அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வெறும் ஒரு 9 இல்லாட்டி 8 பாடம் தான் பார்க்கலும். மற்றதெல்லாம் சும்மா நார்மலா பார்த்து கொண்டு போவாரும் டைம் இல்லை. அப்ப உங்களுக்கு நான் 3 கேட்டகரியா உடைச்சிட்டாரு. 3 கேட்டகரியா உடைச்சிட்டாரு. பாடம் செட்ட இந்த 13 பாடத்தையும் 3 கேட்டகரியா உடைச்சிட்டாரு. தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யறது பாருங்க. டைம் வந்து குறைவாகும். சரி, டைம் குறைவாகும். மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லாத பாடம், டயர்ட் இல்லாத பாடம். டைம் குறைவானதும் டயர்ட் இல்லாததுமான பாடங்கள் 1ஆம் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம், அடுத்தது 12ஆம் பாடம், 13ஆம் பாடம். ரைட். மிச்சம் டைம் தேவையில்ல, 1 hour 2 hourல பாடத்தை விளங்கி கொள்ளையிலும் அந்த மாதிரி பாடம். சரி, கஷ்டப்படாம பாடமாக்கியலும். அப்ப இதுக்கு 2026 ஒதுக்க போறது இந்த 2 பாடத்தையும் சேர்த்து எவரேஜா 9 மார்க்ஸ் போடும். 1ஆம் பாடம் 2ஆம் பாடத்தை சேர்த்து எவரேஜா 9 மார்க்ஸ், 3ஆம் பாடத்துக்கு 4 மார்க்ஸ், 12ஆம் பாடத்துக்கு 4 மார்க்ஸ், 13ஆம் பாடத்துக்கு 5 மார்க்ஸ். மொத்தமா சேர்த்தா உங்களுக்கு 22 மார்க்ஸ் எனக்கு டார்கெட் பண்ணிடும். இந்த 5 பாடத்தை மட்டும் படிச்சா வெறும் பாரதி 22 தான். சரி, 22 வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்யலாம். இதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்கு. டைம் குறவு ஆனா மிச்சம் பாடமாக்கும். அந்த கேட்டகரி டைம் குறைவாகவும் டயர்ட் கூடுனதுமான பாடம். அது வந்து என்னண்டா டயர்ட் கூட்டுனதுமான பாடம் 4ஆம் பாடம், 5ஆம் பாடம், 11ஆம் பாடம். சரி, மைக்கு மியூட் பண்ணுங்க. 4ஆம் பாடம் லாஜிக் கேட் பாடம், 5ஆம் பாடம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், 11ஆம் பாடம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த 3 பாடமும் கொஞ்சம் விளங்கிக்கொள்ள கஷ்டம், டைம் ஆனா குறவு. இந்த இதுல நீங்க எப்படி இது பண்றேன்டா ஒதுக்கு மார்க்ஸ் வந்து 4ஆம் பாடத்துக்கு ஒதுக்கிக்கும் 9 மார்க்ஸ் இந்த முறை எவரேஜா போடும். இதை பார்த்து 10 9. அப்ப நான் எவரேஜா 9ன்னு சொல்லக்கூடிய மினிமம் தான் போட்டீங்க. 9 மார்க்ஸ். 5ஆம் பாடத்துக்கு 5 மார்க்ஸும் 11ஆம் பாடத்துக்கு 4 மார்க்ஸும் எடுத்தா இதுக்கு வெறும் 18 மார்க்ஸ். ரைட். இப்ப நீங்க இந்த 5 பாடத்தையும் இந்த 3 பாடத்தையும் மொத்தம் 8 பாடத்தையும் மட்டும் படிச்சுட்டு வார மார்க்ஸுக்குன்னு 22 18 40 நீங்க சொல்லிட்டா எடுக்க போறோம். 6 இல்லாட்டி 7 மார்க்ஸ் குறையும். அப்ப டபிள்யூல வந்து நிற்கும். சரி, ரைட். அப்ப மெயின் ஆலிவர் உங்களுக்கு காலமும் மிச்சம் தேவை, டைமும் மிச்சம் தேவை, மிச்சம் டயர்டும் ஆகணும். அந்த மாதிரி பாடம் தான் இது. இது 6ஆம் பாடம், 7ஆம் பாடம், 8, 9, 10. 6ஆம் பாடம், 7ஆம் பாடம், 8, 9, 10. இந்த 5 பாடத்தையும் இந்த 52 நாளையும் கவர் பண்ணும்போ ஏன்னு சொன்னா 6ஆம் பாடத்துக்கு 13 மார்க்ஸ் எவரேஜா போடுவோம், 7ஆம் பாடத்துக்கு 12 மார்க்ஸ் எவரேஜ், 8ஆம் பாடம் 13, 9ஆம் பாடத்துக்கு 17, 10ஆம் பாடத்துக்கு ஒரு 14. சரி, 8ஆம் பாடத்துக்கு ஒரு 14 இருக்கும், 7ஆம் பாடத்துக்கும் ஒரு எவரேஜா 13 இருக்கும். சரி, பேப்பர்ல மெயினா வரக்கூடிய சாப்டர்ஸ் இதுதான். பார்ட் 1 ஸ்ட்ரக்சர், பார்ட் 2 எல்லாத்தையும் வச்சு இந்த மெயின் சாப்டர்ல தான் கேட்கப்படும். நடுப்பகுதி 6, 7, 8, 9, 10. கஷ்டம் தான்.
இந்த இதுல இதை டார்கெட் பண்ணும்போ ஏயோன்றது கஷ்டமா இருந்தா இதை டார்கெட் பண்ணுவதோட இதையும் கொஞ்சம் டார்கெட் பண்ணினா கன்ஃபார்மா 80க்கு மேலே கொண்டு வரும். சரி, இதை டார்கெட் பண்ணி இதை லேசா படிச்சு கொண்டா இதுல என்ன நடக்கும்டா போர்டர்லயே கொண்டு வரும். தொழிற்சாலைக்கு நீ வர மாசத்துக்கு நீ எண்ணி பாரும் 6 10 17 21 2 மீதி 3 4 5 6 7 71 மார்க்ஸ் சொல்லிட்டா வரும். இந்த மெயின் சாப்டரை மட்டும் டார்கெட் பண்ணினா 71ன்றது பி. ஒரு 4-5 மார்க்ஸ் மிஸ் ஆனதுமே அப்பையும் 65 போர்டர்ல பி. 10 மார்க்ஸ் மிஸ் ஆனதுமே இந்த ஏரியா மட்டும் படிச்சு 10 மார்க்ஸ் மிஸ் ஆனதுமே 71 61 அப்பையும் சி. எஸ்ன்றது இல்லை. இந்த மெயின் சாப்டரை கவர் பண்ணும்போ சி சுவர். சரியா, அப்ப நான் கவர் பண்ணக்கூடிய ஏரியா 3 4 5 6 7 8 9 10 டைமிங் தான் கவர் பண்றது. இப்ப நீங்க சம்டைம் 9ஆம் பாடம் பைதான் கஷ்டமானாக்கள் என்ன செய்தாங்கன்னா இதை விட்டுட்டு லொஜிக் கேட்டுக்கு போற. இப்ப இங்க 8 மார்க்ஸ் குறைஞ்ச எத்தனையும் வரப்போற 71 8 போனோம்னு சொன்னா ஒரு 63 மார்க்ஸ் வரும். அப்பயும் எத்தனையும் சி. ஏதோ ஒரு பார்ட் ஒன்ல இந்த 1ஆம் கேள்வி 2ஆம் கேள்வி 3ஆம் கேள்வி அது சரி வந்து எப்படி சரி ஒரு ஏ ஒன்றுக்கு போகலாம். இதை டார்கெட் பண்ணணும். சரி, அப்ப இன்றைக்கு இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்து எந்த ஏரியாவில் நீங்க மெயினா டார்கெட் பண்ணி படிக்கணும், ஸ்ட்ரக்சர் பார்ட்ல எந்த மாதிரி கேள்வி எதிர்பார்க்கலாம், எஸ்ஏ பார்ட்ல எந்த மாதிரி கேள்வி எதிர்பார்க்கலாம், எதை நீங்க மெயினா டார்கெட் பண்ணி படிக்கணும், இதை வச்சுதான் நான் உங்களுக்கு ஐடியா இன்னைக்கு தந்தேன். சரி, ரைட். அப்படி உங்களுக்கு என்ன சரி டவுட் இல்லைன்னு சொன்னா ஏன் அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு மெசேஜ் ஒன்று வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. அப்படி அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகணும் மட்டும் சொன்னா உங்களுக்கு அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று போட்டு ஜாயின் பண்ணி கொள்ளிடும். சரி, அப்ப இதை வந்து நீங்க தேவையான ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கோங்க, எதிர்பார்க்கலாம். சரி, ரைட். அப்ப எக்ஸாமை நல்லா செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். ஜாயின் ஆனதுக்கு ஜெசாக்கல்லாஹ். செஷன் எப்படி என்னன்னு சொல்லி கட்டாயம் எனக்கு ஃபீட்பேக் கொண்டு தந்தேன்டா எனக்கு மிச்சம் நல்ல. சரியா, இந்த செஷன் எப்படி என்னன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஃபீட்பேக் கொண்டு தான். ரைட், அப்ப இந்த மெயின் ஏரியா டார்கெட் பண்ணி படிங்க. பி உண்டு, ஏ உண்டு, இல்லைண்டா சி உண்டு. எஸ்ஸை வந்து லைன்ல வச்சவே வேணும், எஸ்ஸை எதிர்பார்க்கவே வேணும். சிஏ டார்கெட் பண்ணுமோ பி ஏ டார்கெட் பண்ணி இதாகினா ஐசிடி உங்களுக்கு தெரியும். இசட் ஸ்கோர்ல வரக்கூடிய மெயின் பார்ட் இசட் ஸ்கோர் கூடக்கூடிய பாடம். சி ஒன்று எடுத்தாலும் டொப்ல ஒரு இசட் ஸ்கோர் போகும். சரி, ஐசிடியை மட்டுமே படிச்ச வேண்டியது சொல்லியிருந்த நீங்க மற்ற பாடத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, இதையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி டைம் இல்லாட்டி தான் உங்களுக்கு இந்த 5 சாப்டரையும் யூஸ் பண்ண சொல்றது. வீடியோஸ் பார்த்து யூடியூப்ல வீடியோஸ் எவ்வளோ வீடியோஸ் இந்த 5 சாப்டரையும் பற்றி இதை திருப்பி திருப்பி பார்த்து எப்படி சரி விளங்கி கொண்டு வேண்டிய ஒரு கேள்விக்கு அக்யூரேட்டா ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி எடுத்தா பி அல்லது ஏ எந்த ஒரு கேள்வியும் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சம்டைம் பாருங்க சில பாஸ்ட் பேப்பர்ல 2022 போடு கேள்வி அதுல விட போடு ஸ்கீம் போடுவாங்க. அந்த ஸ்கீம்ல இருந்து 2023 தயாரிக்கப்பட்டீங்க. பாஸ்ட் பேப்பரை மெயினா பார்த்துக்கோங்க, தகவலோடு போயிடும். சரி, ரைட். ஆல் தி பெஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.